வணக்கம் நண்பர்களே. நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனோம் இல்லையா, அந்த ட்ராவல் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னையில் நாங்கள் இருந்த லாஸ்ட் டே எனக்கு பிடிச்ச டம்ளரில் நல்லா சூடாக ஒரு டீ போட்டு பொறுமையாக உட்காந்து குடித்தேன். மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம், பேக் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு ஷிஃப்ட் ஆகிறதுனால பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கடகடன்னு திங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் 4 ஹவர்ஸில் எடுத்து டக்கு 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 டக்குன்னு பேக் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே ட்ரக்கு கிளம்பிருச்சு. நாங்கள் மறுநாள் காலையில் 3 o'clock இங்கேருந்து கிளம்பலாம், சென்னையிலேருந்து கிளம்பலான்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு 3-3:15க்கு வண்டி எடுத்துட்டோம். நல்லா ரோடு ஃப்ரீயாகவே இருந்துச்சு. மண்டே மார்னிங் நினைக்கிறேன், அதனால் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சென்னை விட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கேயே பிறந்து வளர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னை விட்டு வெளியில் போய் ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இருக்க போகிறோம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே ஏற்கனவே வீடெல்லாம் பார்த்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அங்கே போய் நம்ம அடாப்ட் ஆகணும், அவ்வளோதான். ஒரு 5:30க்கெலாம் விழுப்புரம் கிராஸ் பண்ணோம். அந்த இடத்துல டீ ஷாப் எதாவது பார்க்கலான்னா எங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. சரி, அங்கேருந்து உளுந்தூர்பேட்டை கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே பசங்க பேசிகிட்டு அந்த இடத்த விட்டுட்டாங்க. சின்ன சேலமாக கள்ளக்குறிச்சியான்னு தெரியல. அதுக்கிட்ட கிராஸ் ஆகும்போது செந்தூர் பவன் சொல்லி ஒரு ஹோட்டல் வந்துச்சு. அதுக்கிட்ட நிப்பாட்டினாங்க. அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா காஃபி ஆர்டர் பண்ணோம். டீ அந்த நேரத்தில் இல்லை. அதனால் சூடாக காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா மார்னிங் 5:30க்கெலாம் குடிச்சு பழக்கமாயிடுச்சு இல்லையா, அந்த டீ குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அப்படியே பிரிஸ்காகவே ஆனேன். எங்கள் டாகையும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களையும் கொஞ்ச நேரம் இறக்கி விட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் நடக்க விட்டு அப்புறமா திருப்பி ட்ராவல் ஆரம்பித்தோம். இந்த மலை சென்னி மலைன்னு நினைக்கிறேன். எனக்கு கூகுளில் தான் காட்டுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்த்தோம். நீங்கள் எந்த கோயில்கிட்ட இருக்கீங்க, இல்லை இந்த கோயில் பற்றி தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா சேலம் ஒரு 8 o'clock கிட்ட ரீச் ஆகிட்டோம். அப்புறம் சேலம் கிராஸ் ஆகி சேலமோட அவுட்டர் சைடு வந்தாச்சு. அங்கே ஒரு ஹோட்டல் சரவண பவன் சொல்லி அவுட்டரில் இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டினாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நான் ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டேன். ஏன்னா நாள் நல்ல டயர்டு. இந்த பேக்கிங் அது இதுன்னு இருந்தனால நல்ல டயர்டு. நல்லா சாப்பிட்டுக்கணும். ஏன்னா போனோடனே எனக்கு வேலை, அடுத்து கோயம்புத்தூர் போனோடனே எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அதனால் நல்லா வயிறு திருப்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஒரு 11:30க்கெலாம் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். போனோடனே டக்கு டக்குன்னு அடுப்பு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வீடு மாப் அடிச்சு விட்டுட்டு பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சினதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் மெதுவாக எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி லஞ்சும் வெளியில் சாப்பிட்டோம். அதனால் நைட் டின்னருக்கு வெறும் சேமியா மட்டும் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.